நமக்கு காடு இருக்குது. காடு இருந்து என்ன பண்ணுறது, பசங்களுக்கு நான் பிரித்து கொடுத்துட்டேன். இருந்தாலும் காடு இருக்குது, இந்த அம்மா ஏன் இப்படி கஷ்டப்படுறாங்கன்னு இந்த அம்மாட்ட ஒரு விஷயத்தை கேட்கும்போது இந்த அம்மா சொல்கிற விஷயம் என்னென்னா, இருந்து என்ன பண்ணுறது, வேலைக்கு வந்துட்டேன். எல்லாம் ஒரு சூழ்நிலைகள் தான். சூழ்நிலைங்கன்னா விவசாயிகள் இன்னமும் அந்த சூழ்நிலைகள் மட்டும்தான் இருக்குது. பார்வைக்கு இன்னமும் அந்த சூழ்நிலைகள் மட்டும்தான் இருந்துகிட்டே இருக்குது. அவங்களுடைய முன்னேற்றம் எப்போ வரும், எப்போ இந்த விவசாய வளர்ச்சி அடையும், இப்போ இந்த விவசாயத்தோட விஷயம் எப்படி இதெல்லாம் மாறும் அப்படிங்கிறது, இதெல்லாம் கண்டிப்பாக மக்களை உணரணும். இன்னமும் சொன்ன சில அதிகாரிகள் உணரணும். அதிகாரிகள் உணர்வை விட நிலைனா அது பிரயோஜனம். வெளிநாடுகள் மாதிரி அந்த பொருளுக்கு விலை நிர்ணயிக்கணும். அதோட விஷயம் இப்படி ஆகுது. இன்னொரு விஷயம், பிளாட்டுங்கிற ஒரு விஷயம் போயிட்டு இருக்குது. அதையும் விடணும். இதெல்லாம் விட்டு போனால் தான் எல்லாம் வளர்ச்சி அடையும். சூப்பர்ண்ணா. ஓகே, உங்கள் பேருங்கண்ணா? சூப்பர்ண்ணா, வாழ்த்துக்கள்ண்ணா. விவசாயம் கண்டிப்பாக முன்னேற்றம் இருக்கணும், எப்பயுமே அழியக்கூடாது. இதுக்குன்னோட வளர்ச்சிகள் எங்கே நடக்கணும், எங்கே இருக்குதோ அங்கங்கே அதை பண்ணினா தான் இதுக்கு ஒரு முடிவு வரும்.